வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஒரு மனிதனுக்கு 4 நிலைகள், அதாவது ஜனனம் எடுத்ததில் மரணம் வரைக்கும்னுட்டு ஒவ்வொரு ஆளாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இதில் 3வது நிலையாக இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமம், அதாவது அது 21 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இதில் என்ன அப்படின்னாக்க, விவாகம் நடக்கிறது. விவாகம் நடந்த உடனே குழந்தையானது பிறக்கிறது. அந்த குழந்தைய நல்ல விதமாக அந்த குழந்தைய படிக்க வைக்க வேண்டிய கடமை, அந்த குழந்தைய சத்தான பிள்ளையாக வளர்க்கக்கூடிய கடமை, அந்த குழந்தைய வளர்த்துட்டு அது நல்லா படிச்சுட்டு அது உத்தியோகத்துக்கு போக வேண்டிய கடமை, அந்த குழந்தைகள் உத்தியோகத்துக்கு போயிட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை. இது அத்தனையுமே பெற்றோர்களையே சாரும். அந்த குழந்தைக்கு விவாகம் ஆயிடுத்து, உங்களுடைய பையனுக்கோ பெண்ணுக்கோ விவாகம் ஆயிடுத்து, அவளுக்கு குழந்தை பிறந்து பேரும் பேத்தி எடுத்துட்டு அப்படின்னாக்க, அந்த காலகட்டத்திலிருந்து உங்களது, அதாவது உங்கள் தம்பதிகளில் இருக்கக்கூடிய தாயார் வயிற்றில் பிறந்த ஆண் பிள்ளைகள் தாயார தகப்பனார காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டம். தாயார் தகப்பனார காப்பாற்றணும், பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்துருக்கணும். இந்த தாயார் தகப்பனார் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களது பையனோ பெண்ணோ அவர்களுக்கு திருமணமானது ஆன உடனேயே அவகிட்ட நீங்கள் பொறுப்பை கொடுத்துடணும். அப்போத்தான் அவளுக்கு அந்த குடும்ப பொறுப்புன்னா என்னங்கிறது தெரியும். இதை பற்றிய இன்னும் விளக்கத்தை நாளை பதிவிலே சொல்லுகின்றேன். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 22ஆம் நாள் 5/2/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்திக் கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி தை மாதம் 22ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 5/2/2024. சூரிய உதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே, ருது ஹேமந்த ருதௌ, மாதம் பௌஷ மாசே, மகர மாதம் தை மாதம். பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது தசம்யாம். தசமி திதி 16 நாழிகை 40 வினாடி. பிற்பகல் 1:20 வரை. அதன் பிறகு ஏகாதசியாம். ஏகாதசி திதி. சிரார்த்த திதியானது ஏகாதசியாம். ஏகாதசி திதி, அதாவது சூரிய வம்சாவளிகள் சுகராஜமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே, மகர மாசே தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை
ஏகாதசியாம், ஏகாதசி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு திதி அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய அந்த திதியே வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இதை செய்தோமே ஆனால் பித்ருக்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அவர்கள் கோபமானது ஜாஸ்தியாகி பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இது உண்மைதான். வாசனம் இந்து வாசரே சோமவாசரே. கிழமையானது திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 53 நாழிகை 59 வினாடி. அதாவது செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை 4:16 வரை. அதன் பிறகு மூலா நட்சத்திரம், மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. மகர மாதம் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மகர மாதம் தை மாதம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி புண்ணிய பலன்களானது நம்மளை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் ஏற்பட்டு நமது வாழ்க்கையே நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருக்கும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை. இன்றைய ராகு காலமானது காலை 8:10 முதல் 9:40 வரை. யமகண்டமானது காலை 11:10 முதல் பிற்பகல் 12:40 வரை. குளிகை காலமானது காலை 7:10 முதல் 3:09 பிற்பகல் 2:10 முதல் 3:40 வரை. நல்ல நேரமானது இன்று பிற்பகல் 12:10 முதல் 1:10 வரை புதன் கோரை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். சந்திராட்டமம் அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:14 முதல் காலை 10:14 வரை சந்திராட்டமம். அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:14 முதல் மாலை 4:14 வரை சந்திராட்டமம். அபபரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 4:14 முதல் இரவு 10:15 வரை சந்திராட்டமம். அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 10:15 முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:16 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து.